ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெஸ்ட் 2க்கான அப்டேட் பார்க்கலாம். ஸோ என்னென்ன பாடங்கள் படிக்கணும், எந்தெந்த புத்தகத்தில் இருக்குது, அதேமாதிரி டெஸ்ட்டு எப்போ நடக்குது அப்படின்ற எல்லா தகவலையும் இதில் பார்க்கலாம். ஸோ டெஸ்ட் 2க்கான அப்டேட் முக்கியமானது. எப்போது டெஸ்ட்டு நடக்க போகுது அப்படின்னா, ஜனவரி மாதம் 20ஆம் தேதி நடக்க போகுது. 7 to 8 பிஎம்மில் ஏன்னா நைட் டைமில் டெஸ்ட் வச்சுக்கலாம். ஸோ அதுதான் வந்து எல்லாருக்குமே கரெக்டாக இருக்கும். ஸோ என்னென்ன படிக்கணும் அப்படின்னா, 6வது நீங்கள் ஆக்சுவலி டெஸ்ட்டு எழுதிட்டீங்க. 6வதுல தமிழ் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது உங்களுக்கே ஃபீல் ஆகிருக்கும். ஓகேவா? நான் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறது என்னால் முடியாத காரியம். ஏன் அப்படின்னா, ரொம்ப செலக்டடாக தான் எடுத்திருப்பேன். எதெல்லாம் சிலபஸில் இருக்கோ ஸோ அதை மட்டும் தான் எடுத்திருப்பேன். அதை நீங்கள் நல்லாவே ஃபீல் பண்ணியிருக்கலாம் அந்த டெஸ்ட்டில். ஸோ அதே மாதிரி இந்த டெஸ்ட்லையும் சிலபஸில் என்னென்ன டாபிக் இருக்கோ ஸோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ அதை தவிர வேறு எதையும் இப்போதைக்கு படிக்க வேண்டாம். ஓகேவா? ஏன்னா நமக்கு ஒரு மாடல் கொஷின் பேப்பர் டிஎன்பிசி சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு டெஸ்ட்டு, அதாவது எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குங்கிறதே நமக்கு தெரியும். இருந்தாலும் அவங்க குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 வரைக்கும் எல்லாத்துக்கும் மாற்றிருக்காங்க. அப்படிங்கும்போது சும்மாலாம் மாற்றிருக்க மாட்டாங்க. ஓகேவா? ஏதோ ஒரு ரீசனோட தான் மாற்றிருப்பாங்க. அப்படிங்கிறத ஒரு அடிப்படையாக வச்சு கண்டிப்பாக சிலபஸ்லேருந்து தான் எடுப்பாங்கன்னு ஓரளவு கெஸ் பண்ணி கரெக்டாக சொல்லலாம். அதை நம்ம எடுத்துப்போம். ஸோ அதன் அடிப்படையில் 7வது புத்தகம் தமிழ் முழுவதும் பாடத்திட்டத்தில் உள்ளவை மட்டும் என்னென்ன டாபிக் சிலபஸில் கவர் ஆகுதோ ஸோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி அடிஷ்னலாக பெரியார், பாரதியார், அதே மாதிரி சுபாஷ் சந்திர போஸ் இவங்கெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க, தப்பு கிடையாது. ஆனால் இதில் வந்து அது டெஸ்ட்டு வராது. ஐஎன்எம்மில் எடுக்கும்போது வேணால் கம்பைன் பண்ணி சேர்த்து எடுத்துக்கலாம். ஏன் இதில் வராதுன்னா, தமிழில் வந்து சேர்ந்து வராது. ஆனாலும் அது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், பாரதிதாசன், பாரதியார் ஸோ இவங்கெல்லாம் வந்து ஐஎன்எம்மில் வராங்க அப்படின்றதுனால ஸோ அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதுக்காகவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம், தப்பே கிடையாது. பெரியார் வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், அதுக்காக படிச்சுக்கலாம், தப்பில்லை. ஸோ 7வது புத்தகம் தமிழ் முழுவதும் பாடத்திட்டத்தில் உள்ளவை மட்டும். இலக்கணத்தையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. இலக்கணம் அப்படிங்கிறது ஏன்னா இலக்கணம் தான் நிறைய பிரித்து கொடுத்துருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட நிறைய தமிழை வந்து சுக்கு நூறாக உடச்சி போட்டு கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்தோம்னா இலக்கணமாக தான் இருக்குது. ஒரே ஒரு பாட்டு இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அதில் வந்து பெருசாக ஒன்றும் கண்டென்ட் இல்லை. நிறைய அறிஞர்களெல்லாம் வந்து குறைச்சி தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு நிறைய கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ இலக்கணத்தில் நிறையா ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். அதே மாதிரி தமிழ் டு இங்கிலீஷ் கலைச்சொற்கள்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அது எங்கே இங்கிலீஷ் வார்த்தை இருந்தாலும், எந்த யூனிட்டில் இங்கிலீஷ் வார்த்தை இருந்தாலும் அது தெரிஞ்சுக்கோங்க. சிலபஸில் அந்த பாடம் இல்லை, ஆனால் அந்த பாடத்துக்குள்ளே இங்கிலீஷில் ஏதோ ஒரு வேர்டு இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுவும் ரொம்ப முக்கியமானது தான். ஏன்னா நம்ம அதையும் விட வேண்டாம். ஏன்னா அவங்க பேசிக்காக கொடுத்துட்டாங்கல்ல, ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. உதாரணத்துக்கு கம்ப்யூட்டர்னால் கணினி, பென்ட்ரைவு, விரலி ஸோ அந்த மாதிரியெல்லாம் அந்த வார்த்தைகள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஒரு ரீசனாக எடுத்துகிட்டு கூட என்ன பண்ணலாம், புத்தகத்தில் எங்கேருந்து வேணாலும் வார்த்தைகளை எடுக்கலாம். நல்லாவே தெரியும் நமக்கு. குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க, கோல்டு பிஸ்கட்டு அப்படின்னா என்ன, தங்க கட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்கல்ல. ஸோ அதுவுமே புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தகவல் தான், 10th புத்தகத்தில் இருக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி எங்கே என்ன டேட்டா இருந்தாலும் அந்த டேட்டாவை இங்கிலீஷில் இருந்துச்சு, சிலபஸில் அந்த ஏரியா கொஞ்சம் கவர் ஆகுது அப்படின்னா அதை தாராளமாக தெரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ண வேண்டாம். ஏன்னா இது வந்து சயின்ஸோ ஐஎன்எம்மோ ஹிஸ்ட்ரியோ இல்லை, தமிழ் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட நமக்கு 100க்கும் மேலே தான் கேள்வி வரப்போகுது. ஏன்னா யூனிட் 8 வந்து பார்த்தோம்னா தமிழ் ரிலேட்டடாக தானே இருக்குது. ஸோ அதுக்கும் வந்து ரிலேட்டடாக என்ன பண்ணுவாங்க, தமிழ்லேருந்து கொஸ்டின்ஸ் எடுப்பாங்க. ஏன்னா புறநானூறு, அகநானூறு எல்லாமே யூனிட் 8ல் வர்றது தானே. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், தயவு செஞ்சு தமிழுக்கு மட்டும் கொஞ்சம் லேசியாக நினைக்காம சிலபஸில் உள்ளதை ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுங்க. ஆனால் படிக்கிற விஷயம் வந்து நமக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆனால் சிலபஸை கையில் வச்சுக்கோங்க. சிலபஸை தமிழில் எது வருது எது வரலங்கிறத நான் செலக்ட் பண்ணிடலாம் சொல்ல முடியாது. ஆனால் ஒவ்வொரு பக்கத்தில் ஒரு 2 டேட்டா இருக்குண்ணா, அதை மட்டும் மார்க் பண்ணிடலாம் சொல்ல முடியாது. அதனால் என்ன பண்ணுங்கள், சிலபஸை ஒரு 2 டைம் படிங்க. தமிழ் சிலபஸு தமிழில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஒரு 2 டைம் படித்து பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் கொஷின் எடுக்கும்போது அதாவது சிலபஸில் வாணிதாசன் இருக்காரா இல்லையான்னு எனக்கு தெரியலை. நான் இப்போ என்ன பண்ணுறேன், வாணிதாசனை நான் படிக்கிறத விட சிலபஸ் எடுத்து பார்ப்பேன். வாணிதாசன் இல்லை, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இருக்கார். அதேமாதிரி தமிழ் சிலபஸில் பெரியார் இல்லை, தமிழில் பாரதியாரே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் சிலபஸை பார்க்கும்போது தான் தெரியாது. ஸோ அதனால் சிலபஸ் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட்டு பாருங்கள், ஃபுல்லாகவே படித்து பாருங்கள். ஸோ சிலபஸில் என்னென்ன கவர் ஆகுதுங்கிறத உங்களுக்கு செட் ஆயிரும். ஓகேவா? ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் தேடினா மட்டும்தான்
இதெல்லாம் சிலபஸில் வருது வரல அப்படிங்கிறது நீங்களே பிரித்து பார்த்து படிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஓகேவா? அதனால் யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பிரித்து சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவங்களெல்லாம் நம்பாமல் நீங்களே சிலபஸ் எடுத்து பாருங்கள். ஓகேவா? ஸோ அடுத்த டேட்டா என்ன அப்படின்னா 6ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகம் பாடம் வந்து சிந்து சமவெளி நாகரிகம் மற்றும் குப்தர்கள். நமக்கு தெரியும் சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிறது ஒரு யூனிட் நமக்கு வரும் ஹிஸ்ட்ரியில், அதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது வந்து குப்தர்கள்னு ஒரு பாடம் இருக்குது. ஓகேவா? 6th சோஷியல் சயின்ஸில் குப்தர்கள்னு ஒரு பாடம் இருக்குது. ஸோ அந்த 2 பாடமுமே ரொம்ப முக்கியமாக படிச்சுக்கோங்க. இது வந்து 6th புக்கில் இருக்கக்கூடிய நமக்கு உள்ள பாடங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் வந்து நீங்கள் படிக்கும்போது இயர் ரிலேட்டடாக ஏதாவது கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை தெரிஞ்சுக்கோங்க. அதேமாதிரி பாக்ஸ் டேட்டா நிறைய முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. இப்போ உதாரணத்துக்கு 2ஆம் சந்திரகுப்தர் அப்படின்னு இருந்துச்சுன்னா யார், அவங்க அப்பா பேர் என்ன, அவர் என்ன சாதனை என்ன சாதிச்சார், அதேமாதிரி அவருடைய நிர்வாகம் எப்படி இருந்துச்சு, அவ்வளோதான் நமக்கு டேட்டா. அதேமாரி ஏதாவது அவருடைய காலத்தில் போர்கள் நடந்திருக்குதா, இப்போ நாலந்தா பல்கலைக்கழகத்தை கட்டினாங்க, யார் கட்டினது, நாலந்தாவை அழிச்சது யார், ஓகேவா? ஸோ நாலந்தாவை புதுப்பித்தவர் யாருன்றது வரைக்கும் நமக்கு வேறு பாடங்களில் நமக்கு கவர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி சமுத்திரகுப்தர் யாருக்கு சமகாலத்தவர், என்ன யாகங்கள் பண்ணாரா, சரி அதேமாரி எந்த கடவுளை வழிபட்டார். ஸோ இந்த மாதிரி தகவல் ஒன்லைனராக தான் இருக்கும். இதில் வந்து பெரிய கண்டென்ட்லாம் இல்லை. நம்ம ரீசன் வச்சு ட்விஸ்ட் வச்சு காலி பண்ணுற அளவுக்குலாம் ஹிஸ்ட்ரியில் பெருசாக கிடையாது. அந்தளவுக்கு குரூப் 4 லெவலுக்கு எடுக்க மாட்டாங்க. ஓகேவா? வாட் இஸ் வாட் நம்ம அதை ஃபேஸ் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்கும். நம்ம என்னென்னமோ தேடி 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 படிச்சுக்கிட்டு தெரிஞ்சிருப்போம். ஏதோ ஒரு வார்த்தை எதார்த்தமாக கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சமுத்திரகுப்தர் வந்து சிவனோட பக்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணுவோம், சிவன் சிவன் அந்த வார்த்தைக்கு அழுத்தம் கொடுத்து படிச்சுக்கிட்டு அங்கே வேறு ஏதாவது ஒன்று கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மார்க் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமே இல்லாத ஒரு பாயிண்ட் எடுத்து ரொம்ப முக்கியமாக நம்ம நினச்சிக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரியெல்லாம் வேண்டாம். ஜஸ்ட்டு வாட் இஸ் வாட் அப்படின்னு தான் கேட்க போகிறாங்கன்றது நமக்கு தெரியும். அதை வந்து நம்ம கரெக்டாக போட்டாலே போதும். அதனால் ஜஸ்ட்டு என்னென்ன இடம் அப்படின்னா இப்போ ஏதோ ஒரு சாதனைகள் ரிலேட்டடாக ஏதோ ஒரு கல்வெட்டு ரிலேட்டடாக கூற்று காரணம் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு அலகாபாத் தூண் கல்வெட்டு யாரால் வடிவமைக்கப்பட்டது, அதே மாதிரி அவருடைய அமைச்சர் அரிசேனர் தான் வடிவமைச்சிருப்பார் இல்லையா? ஸோ இதை வந்து நம்ம ரீசனாக தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அது முக்கியமான ஏரியா, அதனால் அந்த இடத்துக்கு நம்ம அழுத்தம் கொடுத்து படிக்கலாம். எல்லா இடத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. அதே மாதிரி சில வார்த்தைகள்லாம் கொடுத்துருப்பாங்க. பாலா திகிறதா, மகாபாலா திகிறதா, சேஸ்திரா, கிலா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, வஸ்தின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வித்தியாசமாக இருந்துச்சு அப்படின்னா அதையும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஹிஸ்ட்ரியில் எந்த தலைப்பு நீங்கள் படித்தாலும் யார் ஆட்சியாளர், அவருடைய சாதனைகள் என்னென்ன, அவருக்குன்னு உள்ள ஸ்பெஷல் என்னென்ன, அதே மாதிரி அவருடைய நிர்வாகம் என்ன, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஸோ அடுத்தது 9ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் நமக்கு பண்டைய காலம் முதல் சிந்து நாகரிகம் வரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் ஒன்று கொடுத்துருப்பாங்க ஹிஸ்ட்ரியில். ஸோ நமக்கு அதில் சீன நாகரிகம், எகிப்திய நாகரிகம் என்னென்னமோ கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் தேவையே கிடையாது. ஸோ அதில் வந்து ஒரு 3 பக்கத்துக்கு மட்டும் வரும் சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு பாடத்தில் ஆரம்பித்ததுலேருந்து ஒரு 3 பேஜ் தள்ளி பார்த்தீங்கன்னா சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதில் இருக்க அந்த 3 பேஜை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலி நீங்கள் 6ஆவதில் படித்த முக்கால்வாசி டேட்டா அப்படியே அங்கே வந்திருக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு 9th புக்கில் ஒரு 7-8 டேட்டா புதுசாக பார்க்கலாம், அவ்வளோதான். ஓகேவா? அது வந்து ஆனாலும் ரொம்ப முக்கியமானது. ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அதில் நீங்கள் தாராளமாக ரெஃபர் பண்ணிக்கலாம். ஆனால் 9th புக்கில் டேட்டாஸ் வந்து ரொம்ப கம்மி தான். அதனால் பயப்பட வேண்டாம். 3 புக்கு படிக்கணுமா அப்படின்லாம் சொல்லிட்டு பயப்படவே வேண்டாம். அதில் ஒரு 10 டேட்டா, அதேமாதிரி 6th-லையும் 9th-லையும் படித்த டேட்டா தான் 11ஆவதில் வரப்போகுது. அதில் எக்ஸ்ட்ரா என்ன பண்ண போகிறீங்க, அதில் ஒரு 15லேருந்து 20 டேட்டா எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்க போகிறீங்க, அவ்வளோதான். அந்த வித்தியாசம் மட்டும்தான். ஸோ அடுத்தது 11ஆம் வகுப்பு வரலாறு புத்தகத்தில் சிந்துவெளி நாகரிகம் மற்றும் குப்தர்கள் அந்த 2 பாடம் ஆல்ரெடி அதுக்கும் சேர்த்து நம்ம வீடியோ போட்டாச்சு. ஸோ அதை வந்து முக்கியமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த குப்தர்கள்லாம் வந்து நிறைய வார்த்தைகள் கொடுத்துருப்பாங்க. அந்த வார்த்தைகள் வந்து வாயிலே நுழையாது, அந்த மாதிரி தான் இருக்கும். ஷார்ட்கட் போட்டால் மட்டும்தான் படிக்க முடியும். தலைவிதி, வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு படிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அடுத்தது வரலாறு தொடர்பாக நமது சேனலில் ஷார்ட்கட் வெளியிடப்பட்டுள்ளது. ஓகே, ரைட்டு. ஸோ கணிதம் பகுதிக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரிலிருந்து கேள்விகள் தயாரிக்கப்பட்டுள்ளது. ப்ரீவியஸ் இயர் கொஷின் முக்கியம். அதனால் தயவு செஞ்சு என்ன பண்ணுங்கள், ப்ரீவியஸ் இயர் கொஷின் மேக்ஸை அல்ஜிப்ரா மாடலு சேர்த்து பார்த்துக்கோங்க. அல்ஜிப்ரான்றது என்னது, a² + b² அந்த ஃபார்முலா வருது இல்லையா? ஸோ அந்த ரிலேட்டடாக என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்கோ எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கள், மேக்ஸில் தயவு செஞ்சு பார்த்துருங்க. சிம்பிளிஃபிகேஷன் தான் எல்லா டாப்பிக்குக்குமே பேஸாக இருக்கும். ஏன் அப்படின்னா புத்தகத்தில் இருக்கக்கூடிய தகவல் சிம்பிளிஃபிகேஷனுக்கு போதாது அப்படிங்கிறதுனால ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷினுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷினை தாராளமாக முடிச்சிட்டிங்கனாலே போதும். முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் புக்கை எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே வாரம் தான், ஒரு வாரத்தில்
ஒட்டுமொத்த அதாவது ஒரு வாரம் ஃபுல்லாக நான் 10-14 மணி நேரம் படிக்கணுமா அப்படின்னு கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு 1.5 மணி நேரம் படித்தாலே ஒரு வாரத்தில் என்ன பண்ணலாம், மொத்த மேக்ஸு 6வதுலேருந்து 10வது வரைக்கும் உள்ள மொத்த மேக்ஸையும் அசால்ட்டாக தூக்கி போட்டுட்டு போயிடலாம். ஒன்றுமே இருக்காது, சப்புன்னு இருக்கும். ஏன்னா வாங்குகிற அடியெல்லாம் நம்ம வந்து இங்கே ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேயே வாங்கியிருப்போம். மண்டை வலி எடுத்திருக்கும், ப்ரீவியஸ் இயர் கொஷினை படிக்கும்போது மண்டை வலி எடுக்கும், ஏன் அரிப்பு எடுக்கும், என்ன வேணாலும் சொல்லிட்டு போயிடலாம். ஓகேவா? ஏன்னா அவ்வளோ டார்ச்சர் இருக்கும் அதில். அதுமாதிரி நிறைய வித்தியாசமான கணக்குகள்லாம் இருக்கும். எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். மண்டையை பிச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸ்கூல் புக் அப்படியே எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னடா இது, நீ போய் அங்கிட்டு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக தள்ளி வச்சுட்டு போயிடலாம். அதனால் அது பெரிய விஷயமாகவே எடுத்துக்காதீங்க ஸ்கூல் புக்கை. மேக்ஸை பொறுத்தவரை சொல்கிறேன். அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு வித்தியாசமான கணக்குகள் இருந்துச்சுன்னா டெலகிராமில் அந்த நீங்கள் ஃபோட்டோ எடுத்து போட்டால் கூட நண்பர்கள் நிறைய பேர் வந்து ஆன்சர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட கூட நீங்கள் கேட்கலாம். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் இந்த அடுத்த டெஸ்ட்டுக்கு உள்ளது. ஸோ இதை மட்டும் நல்லா படிச்சுட்டு வாங்க. ஸோ அடுத்த டெஸ்ட்டு எப்படி எழுதுறீங்க, எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்கிறத உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு அப்டேட்டோடு சந்திக்கலாம். தேங்க்யூ.